அப்புறம் என்ன மாப்பிளைக்கே பொண்ணு பிடிச்சாச்சு தட்டை மாத்திர வேண்டியானே? ஏன் தட்டை மாத்துறீங்க? அவங்க தட்டை அவங்களே வச்சுக்க வேண்டியதானே? சும்மா இருக்கு மாப்பிள. இருட்டுங்க. டேய் எங்கடா வந்த? சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் பேச தெரியாது, எல்லாம் நான் பேசிக்கிறேன். இதான் பொண்ணா? டேய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தன் ஏமாந்து பொண்ணு கொடுக்க வந்திருக்கான். அத வாழ்த்திட்டு போ, கெடுத்துறாத. இருங்க நான் பேசி முடிச்சுக்கிறேன். மாப்பிளைக்கு என்ன போடுறீங்க? 5 பவுன் போடுவோம். 5 பவுனா? டேய் போதும்டா. சும்மா இருங்க, உங்க பழம் உங்களுக்கு தெரியாது. மாப்பிளை சொக்க தங்கம், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. இப்படி ஒரு மாப்பிளை கிடப்பாரா? எந்த கிட்ட பழக்கம் இல்லையா? எப்பாவது வெத்தலாவுக்கு போடுவாரு. வெத்தலவாக்கு மட்டும் தானா? எப்பவும் போட மாட்டாரு, எப்பாவது சிகரெட் குடிக்கும் போது போடுவாரு. சிகரெட் குடிப்பாரா? எப்ப குடிக்க மாட்டாரு, எப்பா தண்ணி அடிக்கும் போது குடிப்பாரு. குடிப்பழக்கம் உண்டா? வருஷம் பூரா குடிப்பாங்க. எப்பாவது பொண்ணுகள்கிட்ட சந்தோஷமா இருக்கும் போது குடிப்பாரு. இத போய் கேட்டுக்கிட்டு அதுவும் உண்டா? எப்பாவது வெட்டு குத்து இருங்க பேசுவோம். மூணு தெரியலன்னா அப்ப சந்தோஷமா இருப்பாரு. எப்படியாப்பட்ட மாப்பிளைக்கு என்ன சீர் கொடுக்க போறீங்க? கிணத்துல போட்டு தள்ளலாம் இல்லவே, உங்களுக்கு என் பொண்ணு கொடுக்க மாட்டான். என்ன பண்ணுவீங்க? செருப்பால் அடிப்பேன். ஐயோ டேய் யார பார்த்தா செருப்பால் அடிப்பேனே? வாடா. எங்க ஊர்ல வந்து என்ன சொல்றீங்க? அந்த காது தள்ளா. என்ன பேசுறடா? வாடா. வாமா பூஜி பாரு. வாடா. அஞ்சு பட்டாலாமா? கொல்லுங்க. இவ்வளவு நாளா கல்யாணம் ஆகல, என்ன ஊச்சறா? போடா. வாடா. அண்ணே இந்த பொண்ணு லட்டனே, இதை விட சூப்பரான பொண்ணு கட்டி வச்சறனே. என்ன சொல்றீங்க? ஏன் அழுகுறீங்க? அண்ணே நான் ஏதாவது தப்பு இருந்தா என்னை அடிச்சிருக்கண்ணே. அண்ணே என் முகத்தை பாருங்க அண்ணே. அண்ணே பாருங்க அண்ணே. என்ன இவ்வளவு தூரம் சொல்ற கேட்காம போயிட்டே இருக்கீங்களா? அழகு, நான் என்ன திரும்பி வராத ஊருக்கா போறேன்? மனசு சரியில்லை, கொஞ்ச நாள் தானே வந்துடுவேன். அழகுக்கு அவங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு தான் பிராய்ச்சித்தம் தேட போறேன். அழகு, இனிமே இவங்க உனக்கு அம்மா மாதிரி என்ன அம்மாவே தான். நான் வரேன். ஐயோ ஏமா வயசான காலத்துல இப்படி கஷ்டப்படுறீங்க? கொண்டாங்க. வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் கஷ்டமா இருக்குன்னு சொல்ல முடியுமாப்பா? சரி உங்களால என்ன வேலை முடியுதோ அதை பண்ணுங்க. அண்ணா இங்க வாங்க, பிடிங்க, கொண்டு போய் சேர்த்துங்க. இந்த இதை நீங்க எடுத்துட்டு போங்க. அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வந்திருந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சிருந்தேம்மா. நான் உங்களை இந்த ரோடு போட்ட இடத்துல உங்களை பார்த்தேன்ல. ஆமா உங்க மகன் கிடைச்சிட்டானாமா? கிடைச்ச மாதிரி. அப்படியா? இப்போ எங்க இருக்காரு? இங்கதான் பாருக்கான். எங்கேயா இருக்கான்? எனக்கு என்ன உனக்கு என்ன? அட நீ வாப்பா. என் மகன் கிடைக்கிறதுல உனக்கு என்னப்பா அவ்வளவு சந்தோஷம்? 2 பேருமே தேடிட்டு இருக்கம்மா. யாருக்கு முதல்ல கிடைக்கிறோ அவங்க சந்தோஷத்தை பங்கு போட்டுக்க வேண்டியதானே? சரிதானே? என்ன மாமா, என்ன நாளைக்கிட்ட விட்டுட்டு எங்க அப்பா புண்ணியம் எடுத்துக்கு எங்கேயோ போயிட்டாரு. நான் சொன்னது என்ன செஞ்சீங்க? வக்கீல் வர போறாரா இல்லையா? எனக்கு மட்டும் என்னம்மா, உங்க 2 பேரையும் சீதாராமன் மாதிரி சேர்த்து வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசை. வேலைக்கு ஒண்ணு தான் பாக்குறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. காலங்காத்தால வக்கீல் வராரு, அவர்கிட்ட பேசி அவங்கிட்ட இருந்து உன்னை அத்து விட்டுறேன். ஐயா, அவங்கதான் சின்னவங்க, விவரம் தெரியாம பேசுறாங்க. நீங்க வயசுல பெரியவங்க, 2 பேரையும் சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்றீங்களே. இத பார், வேலைக்காரியா ஒழுங்கு மரியாதையா வேலையை பார். இன்னும் இந்த வீட்டுல தூசு துரும்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. கரடி காண்டாம இருக்குமெல்லாம் பேசும்போது இந்த அம்மா பேசக்கூடாதா? இந்த அம்மா யார் தெரியுமா? அதுக்கு இல்லம்மா, வயசுல பெரியவங்க சொன்னா கேட்டுக்க வேண்டியதானே. யோ எங்க குடும்ப விஷயத்துல தலையிறதுக்கு நீ யாரியா? எதுப்பா குடும்ப விஷயம்? புருஷ முன்னாடி சேர்த்து வைக்கிறதா? எப்ப பார்த்தாலும் திண்ணையில உட்கார்ந்துட்டு அறுத்து விட்டுருவேன், துரத்தி விட்டுருவேன், விரட்டி விட்டுருவேன் பேசுறதா? ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சாயாது? இது பாருமா, என்ன உன் வீட்டு வேலைக்காரலாம் மரியாதையில பேசுறான். இதெல்லாம் கேட்டு நான் இங்க உட்கார்ந்து இருக்குமா? உட்காராத, எந்திரிச்சு குடுக்கணும்னு ஓடி போயிரு. கருப்பியாசு அம்மாடி, சொல்லவே கஷ்டமா இருக்குதுமா. அந்த அழகு பயலோட வாரிசு உன் வயிற்றுல வளருது. அழகு, வேண்டான்னு நீங்க நினைச்சத ஆண்டவன் வேற மாதிரி நினைச்சிட்டான். பட்டு போயிடும்னு நான் பயந்த சந்ததி தழிச்சிருச்சு. அண்ணா எவ்வளவு வேலையை பாருங்க, சும்மா பாருங்க. அழகு, அழகு கை கொடுமா. என்ன நீ 6 அடிச்சிட்ட, நீ அப்பா ஆயிட்ட. என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, வைத்தியர் வந்து உன் பொண்டாட்டி கையை பிடிச்சு பார்த்துட்டு கர்ப்பா இருக்கேன்னு சொல்லிட்டாரு. எப்படின்னா அது? உன் பொண்டாட்டி கர்ப்பா போய் எங்க கேக்குற? உனக்கு தானே தெரியும்.
ஏன்னா குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? அமெரிக்கான்னு வைக்கி, இல்லன்னா ரஷ்யான்னு வைக்கி. என்ன ஊர் பேரை வைக்கிறீங்க? பழனி, திருப்பதி, மதுரைன்னு வைக்கிறீங்களா? இதெல்லாம் ஊர் பேர் இல்லையா? ஒண்ணு ஊரை பேரா வைக்கிறீங்க, இல்லன்னா பேருக்கு முன்னால ஊரை வைக்கிறீங்க. திருப்பூர் பாலு, கும்பகோணம் கோவிந்தசாமி, 4 காசு கைக்கு வந்தா பொள்ளாச்சியார், திண்டுக்கல்லார், காரைக்குடியார்னு வச்சுக்கிறது இல்ல? நான் போறேன், நீங்க வந்து ஏன்னா அதான் பாத்துட்டு இருக்கிறீங்க. ஒரு மாசம் நம்ம பண்ணைக்கு லீவு, யாரு வேலைக்கு வராதீங்க, ஓடி போயிருங்க. இன்னும் பாத்துட்டு இருக்கிற அதான் சிக்னல் கிடைச்சிருச்சுல, போய் அள்ளிக்க. இல்லைங்க. சரி கிள்ளிக்க. என்னைய அது உண்டாயிருக்கான்னு சொன்னதுக்கே உதட்டு புடிச்சு கடிச்சு வச்சுட்டேன். இனி குழந்தை பிறந்தேன்னு சொல்லி இருந்தா குழந்தை விட்டுட்டு எனக்கு மொட்டை அடிச்சு காது ஊத்திட்டு போட்டிருக்கேன். போப்பா. அவன் கருவை உன் வயித்துல சுமக்கிறதுனால உனக்கும் கௌரவம் இல்ல, இந்த குடும்பத்துக்கும் கௌரவம் இல்ல. அதான் மாமா, எப்படி கலைக்கிறது? கவலையப்படாத. இத பார், எள்ளும் வெல்லமும் வச்சிருக்கிறேன். இத கலந்து முழுங்கிட்டேன்னு வச்சுக்க, கரு கலைஞ்சிரும். அதுவும் இல்லன்னு வச்சுக்க, இத பார், எருமை பால்ல எருக்கம் பால கலந்து வச்சிருக்கிறேன். இத குடிச்சேன்னு வச்சுக்க, கருமம் தொலைஞ்சிரும். நல்ல வைத்தியம். குடிங்க. என்ன பாக்குறீங்க? நான் அப்பா ஆயிட்டேங்கிற நல்ல விஷயத்தை சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் இதெல்லாம். இது எதுக்குன்னு பாக்குறீங்களா? என் வாரிசு அளிக்கிறதுக்கு வைத்தியம் சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் இது. இந்த அடியில தான் வைத்தியம் அவங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலை கக்க போறான். இன்னுமா வகுத்துக்குள்ள வச்சிருக்காரு? ஆட ஒரு பேச்சுக்கு தானே. அதானே பார்த்தேன். என் பொண்டாட்டிதான் புத்தி இல்லாம கலைக்க சொன்னால்னா நீ அதுக்கு ஒத்துக்கிட்ட பாரு. அதுக்காகத்தான் இந்த அடியில வாயில் இருக்கிற பல்லு பூரா கீழே கொட்ட போகுது. நீ பல்லாங்குழியாட தயாராயிரு. இதுவும் பேச்சுக்கு தானே? இது பேச்சுக்கா? இது நிஜம். அப்ப அதுவும் நிஜம். இனிமே எந்த பொண்ணோட கருவையும் கலைக்கணுங்கிற எண்ணமே உனக்கு வரக்கூடாது. அதுக்குத்தான் ஊர்க்காரங்களா என்னையா பண்றீங்க? ஜாதிக்காரன் கூட பார்க்காம ஏமலே கை வச்சாய் அந்த அனாதை நாய். அழகே, என்ன இருந்தாலும் வைத்தியர் வயசுல மூத்தவர் இருப்பான். அவரை நீ அடிச்சே தப்புப்பான். என்னையா தப்பு? வயிற்றுல வளர என்னோட குழந்தைய கருவிலிய சாகடிக்க பாத்திருக்கா? அவனை உயிரோட விட்டதான் தப்பு. அங்கேயே கொண்டு யோ, கருவை கலைக்கு சொன்னதே இவன் பொண்டாட்டி தாயா. அதுக்கப்புறமா தான் நான் யோசனையை சொன்னேன். யோ, குழம்பு கூட்டு கலைக்கு சொல்றோம். கையை வச்சு கலைச்சு பாரு. அது கொட்டுற கொட்டுல மண்டை நீங்க செத்து போயிருவேன். ஏமா நீயே கலை சொன்னியா? ஆமா, இந்த ஆளை நான் புருஷனா ஏத்துக்காதப்போ இவர் குழந்தைய சுமக்க நினைக்கிறதே தப்பு. மாமா, இவருக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிருங்க. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க. இப்ப என்னன்றாவா? நான் அவளை விட்டு ஒதுங்கி போன அவ்வளவுதானே? ஏன்பா வைக்கல, எங்க விவகாரம் கோர்ட் வரைக்கும் போய் நாங்க 2 பேர் விவாகரத்தை வாங்கினோம்னா எத்தனை வருஷமாக? 2 பேர் ஒத்துக்கிட்டா 1 வருஷம் ட்ரையல், அதுக்கப்புறம் 5 மாசத்துல முடிஞ்சிருவேன். நான் ஒத்துக்கல. அப்போ அதுகளுக்கு 5-6 வருஷம். வருஷ கணக்கா எழுத்துட்டு இருக்காம இப்ப 5 நிமிஷத்துல அத்து விட்டுறேன். ஏன்னா பஞ்சாயத்து முடிவு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் செல்லு. ஆனா அதுக்கு எனக்கு ஜீவனாம்சம் வேணும். என்ன தருவாங்க? ஆனா அழகு பேசல தப்பு என்னப்பா இருக்கு? விவாகரத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி பணக்காரியா இருந்தா புருஷனுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும், புருஷன் பணக்காரனா இருந்தா பொண்டாட்டிக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும். ஆனா இதுதானே எல்லாம். என்ன வக்கீல் பேசாம நிக்கிற? லட்ச லட்சமா பணம் வேணுமா, வீடு வேணுமா, இல்ல நீங்க வேலை செய்யற தோப்பு வேணுமா, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏய், எங்களுக்கு அங்க அம்மா கொடுத்த உடம்பு இருக்குது, அந்த உடம்புல தெம்பு இருக்குது, மரம் ஏறி பொழைச்சுக்குவான். எதுக்குப்பா சுத்தி வளைக்கணும்? நேரா விஷயத்துக்கு வா. இவகிட்ட என்னோட சொத்து ஒண்ணு இருக்கு, அதை கூட சொல்லுங்க.
அனாதை பயலுக்கு சொத்தா? அவன் வயித்துல வளர்றத குழந்தை, அது என்னோட சொத்து, என்னோட ரத்தம். அத அவ எனக்கு கொடுக்கறதா சொல்ல சொல்லுங்க. எனக்கு அவளுக்கு எந்த விதமான சொந்த பந்தம் இல்லைன்னு நானே எழுதி கொடுத்துறேன். என்ன யோசிக்கிறீங்க? ஒத்துக்குங்க, நல்ல சான்ஸ். கேஸ் சீக்கிரம் முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் மாசம் தானே. சரி ஒத்துக்கிறேன். ஆனா நீ சொல்ல மீற மாட்டியே. வாங்கின கடனுக்காகவும் கொடுத்த வாக்குக்காகவும் பெத்த புள்ளைய வாசல்லையே விட்டு போனவங்க எங்க அம்மா. அதனால தைரியமா நம்பலாம். ஆனா ஒரு கண்டிஷன், எந்த வெள்ளங்கம் இல்லாம குழந்தைய பூ மாதிரி பெத்த என் கையில கொடுக்கணும். அப்படி இல்லாம எசகு பசக ஏதாச்சும் நடந்துச்சு, மறுபடியும் முழுசா ஒரு குழந்தை எனக்கு கிடைக்கிற வரைக்கும் உன்னை கர்ப்பமாக்கிட்டே இருப்பேன். வேற ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். என்ன சொல்ற? குழந்தைய பெத்து கொடுக்கற, அதுக்கப்புறம் நான் இருக்கிற தசையை கூட நீ திரும்பி பார்க்க கூடாது. இது சரியில்லையே. தம்பி, நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. உடம்பு என்னத்துக்கு ஆவறது? வந்து சாப்பிடு. வேண்டாமா, பசிக்கல. மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும் வயிற்றுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சாப்பிடு. இத்தனை வருஷமா வயிற்றுக்கு துரோகம் பண்ணாம சாப்பிட்டு வந்தேன். யாருக்கு என்ன பிரயோஜனம்? அது என்னமோ தெரியலமா, என்ன பார்த்தாத்தே எல்லாருக்குமே வேண்டாம்னு தோணுது. பெத்த பிள்ளைய வேண்டாம்னு விட்டு போன அம்மாவை நீங்க எங்காவது பார்த்திருக்கீங்களா? எங்க அம்மா விட்டு போயிருக்காங்க. கட்டின புருஷன் பிடிக்கல, அத்து விட்டுருக்கேன்னு ஊரை கூட்டி கேட்கிற பொண்டாட்டி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? என் பொண்டாட்டி கேட்டிருக்காமா. நாளைக்கு என் பிள்ளை என்ன வேண்டான்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனாலதான் குழந்தை பிறந்தோன்னு என்கிட்ட கொடுத்துட்டு சொல்லி சொன்னேன். இனிமே இன்னொரு சொந்தத்தை தேட என்னால முடியாது தாயம்மா. எங்க அம்மா என்ன அனாதையாக்கின மாதிரி என் பிள்ளைய நான் அனாதையாக்க தயாரா இல்லை. அனாதை ஆக்கணும்னு எந்த பெத்தவளும் நினைக்க மாட்டாப்பா. அப்ப அவங்க நிலைமை எப்படி இருந்ததோ. சரி, அதை விடு. ஏன் தாயம்மா, உனக்கு பிள்ளை இருக்குல்ல? இருக்குல்ல. ஏன் தாயம்மா, எந்த நிலைமை வந்தாலும் உன் பிள்ளை நீ அனாதையா விடுவியா? மனசு வருமா? எந்த அம்மாவுக்கும் வராது. ஆனா எங்க அம்மாவுக்கு வந்திருக்க. எங்க அம்மாவை பார்த்தா நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன், ஏன் என்ன பெத்த? அப்படி இல்லை, இன்னும் ஏன் என்ன அனாதையாவே விட்டுருக்கு அப்படின்ட்டு.